ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரஞ்சு கைஸ். ஃபஸ்ட்டு இப்போ வீடியோவில் பார்த்த போல வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைக்மோஷன் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் ப்ரீசெட் லிங்க் கொடுத்துப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைக்மோஷனுக்குள்ளே போய் வெரிஃபை ஆகும். இந்த மாதிரி பேஜ் தாங்க ஷோ ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் நிறைய இருக்கும். இதில் இப்போ வந்து 4வது இருக்க ஃபஸ்ட்லேருந்து வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து 4வது இருக்க அந்த ப்ளூ கலரில் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதில் இந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதில் காப்பி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயர் கிடச்சி கேப் வந்திருக்கும். அந்த 3:22 அந்த டைம் மினிட்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பிட் மார்க்கில் இப்போ வந்து இந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். இதில் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டோம். அது பிறகு ஃபஸ்ட்டு வந்து அந்த லேயர் கிடைக்கும். அதை வந்து கீழே இந்த சைடு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு அடுத்தது அந்த பீட் மார்க் வரைக்கும் கரெக்டாக எரரிங் ஆகியிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஸ்பீட் ஐக்கான் இருக்குல்ல, இதில் ஸ்பீட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இதில் இந்த 4வது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக எரரிங் வந்து ஃபில் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி நீங்கள் இடையில கேப் கிடைக்கிற இடத்துலலாம் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இப்போ செட் பண்ணிவிடும். பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பீட் மார்க் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகல. அதுக்கு வந்து இதை இப்போ வந்து ஸ்பீடாக கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4வது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே அப்ளை ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு எல்லோ கலர் 2 லேயர்ஸ் இருக்குது, அதுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடும். இந்த மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே டாப்ல ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு எல்லோ கலர் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே டாப்ல ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடும். இப்போ பாருங்கள் கைஸ், அடுத்து இருக்க ப்ளூ கலரில் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே டாப்ல ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா லேயர்ஸுக்குமே கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இந்த லேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடும். சரி கைஸ், இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வந்துடுங்க. லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் தாங்க ஷோ ஆகும். இந்த குரூப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் இருக்க அந்த குரூப் 1 இருக்கும். அந்த குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் இருக்க குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ரைட் சைடுக்கு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இதை வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ லேயரை வந்து கீழே கொண்டு வந்துட்டு இப்போ ரெக்டாங்கிள் லேயர் வந்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோ லேயரையும் அந்த ரெக்டாங்கிள் லேயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ட்ரிம் பண்ணிவிடுங்க இந்த ஃபோட்டோ லேயரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பர் வெப் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் டைல்ஸ் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் மிரர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரிய போல் கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. 3வது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு 3வது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் வந்து ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துவிடும். ஃபோட்டோ லேயரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை இப்போ காப்பி பண்ணிவிடும். அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடும். இந்த ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் போயிட்டு இப்போ வந்து அடுத்தது இருக்க அந்த குரூப்பில் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துடுங்க. அப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்தது இருக்க குரூப்பில் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ணாத குரூப்பில் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் உங்களை போய்ட்டு வீடியோட குரூப்போட ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் அண்ட் ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க ஃபோட்டோவை. இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்டாங்கிள் லேயர் எந்த அளவுக்கு இருக்கோ
அந்தளவுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோ லேயரை வந்து கரெக்டாக ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கைஸ், இப்போ வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் வந்து கரெக்டாக ஷோ ஆகுது பார்த்தீங்களா. குரூப்பில் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுங்க இந்த குரூப்பில். சரி கைஸ், அது பிறகு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்க அந்த ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இப்போ சேவ் ஆகுது கைஸ், எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு கேலரிக்கு வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய கேலரிக்கு வந்து சேவ் ஆகும். சரி கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து நல்ல நல்ல எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எடிட்டிங் வீடியோஸ் போடணுன்னு. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சரி கைஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.